என்ன சரணியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பலாப்பழம் ஆஞ்சிட்டு இருக்கேன். பாருங்க பலாப்பழம் ஆஞ்சிட்டு இருக்கேன். பலா சொலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாக்கா வாங்கினாங்கன்னா, ஸோ அதனால் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து பலாப்பழம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஏதாவது டிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அது கொஞ்ச நாள் தண்ணி போயிடுச்சு. நாங்கள் அங்கே போயிட்டோமா, மறுநாள் வந்து பார்த்தா லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இல்லை சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்கள் அதை. ஸோ இந்த டைம் நம்ம பலாப்பழம் கிடச்சிருக்குல்ல, செஞ்சிடலாம். ஆமாம், போன டைம் பிளான் பண்ணது இது. அது இல்லாமல் அந்த டைம் வந்து வீட்டில் சிலிண்டரும் காலி ஆகிடுச்சு கரெக்டாக. ஆமாம், ஸோ இந்த டைம் புதுசாக சிலிண்டர் பிடிச்சிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்து அந்த பொருளுக்கு வேலை கொடுக்காம எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு இன்னைக்கு தான் வேலை கொடுக்க போகிறேன் உண்மையாலுமே. பார்க்குமா? பார்க்கலாம் வாங்க. சரி, என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பலாப்பழத்தில் ஆஞ்சிட்டு கொட்டை தனியாக பழம் தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம் வாங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பலா சொலை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த பலாப்பழத்தில் இவ்வளோ தூரம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாதி சாப்பிட்டுட்டோம். அப்படியே வேலை செஞ்சுட்டு. ஆமாம், அது சாப்பிட்டுனே எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சீசனில் நாங்களும் பலாப்பழம் நேராகவே போயிட்டு வாங்கி வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நம்ம வீடு தேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. யாரெல்லாம் இந்த சீசனில் இன்னும் பலாப்பழம் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை வச்சு நான் எதை செய்ய போறேன்னு சொன்னேன். சொல்லுங்க என்ன செய்யலாம். என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போறேனே. பலாப்பழத்துல பணியாரம். ஆமா, பலாப்பழ பணியாரம். போன வாட்டி வந்து பலாப்பழம் அதிகமாக இருக்கும் போதே நான் வந்து ஐடியா பண்ணேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த ப்ராசஸ் இங்கே நடத்த போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே ஸ்டார்டிங்லேயே ஒரு பொருள் ரொம்ப கல்யாணம் ஆன நாள் வந்து உபயோகத்தில் ஏன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு, அதை வேற ஒன்றும் இல்லை, அந்த பணியார சட்டி தான். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்த பணியாரம் சொல்லலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இன்னி வரைக்கும் நான் ஒன்றுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் சொல்லலாம்னு சொல்லிட்டு பலாப்பழம் ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பாருங்கள் என்னென்னலாம் சேர்த்து எப்படி சுட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம பலாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு சர்க்கரை. இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. கப்பு சைஸை பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் முக்கால் சர்க்கரை வந்து கொட்டியிருக்கேன். 3 ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, பழத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மழமான அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து மிக்சிங் வேலை தான் நடக்க போகுது. நடக்குமா? சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஏன்னா பலாப்பழத்தையும் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, சர்க்கரை ஏலக்காவும் பவுடர் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த குண்டா தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அகலமான பாத்திரமா. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பலாப்பழத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதாவது 3மே சேம் அளவாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அது சுகரை பவுட்ரு பண்ணி அதே அளவு. அப்புறம் வந்து மைதா ரவா எல்லாமே ஒரே அளவு. இப்போ வந்து இதை வந்து கை வச்சு வந்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா சர்க்கரை நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம அந்த பலாப்பழத்தோட தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் எல்லாம் அள்ளி ஊற்றுவோம் இல்லையா, கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதாவது அதுக்கேற்ற பதமாக வரணும் பணியாரம் சொல்கிற அளவுக்கு. ஆமாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திட்டமாக ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த பதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அழகாக பதத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம்,
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சி போட்டோடனே தண்ணியெலாம் சேர்க்காம இருக்கும்ல அந்த பதத்துக்கு வந்துருக்கு. ஸோ அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். ஏன்னா நம்ம ரவைலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஊற வரைக்கும் அப்படியே 1/4 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு இப்போ கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கிற முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு குட்டி போன்ற கையில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது சோடா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் கிண்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இந்த கிளு தான் இவ்வளோ நல்லா உபயோகம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது வந்து அம்மா எதுக்கு 1 வருஷம் ஆகுது எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வச்சது. ஸோ செய்யலாமா? செய்யலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, கல் நல்லா காஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இருக்குங்க, எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் தான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு குழிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து மாவு சேர்த்துக்கலாம். ஓகே. ஏன்னா நெய் நல்லா காஞ்சிச்சு வானது ஆப்பு சட்டி. திருப்பி போட்டுக்கலாம். இது பயமாக இப்படி தான் வரணும். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது, பொறுமையாக செய்யலாம். என்ன சரியா ரெடி ஆயிடுச்சா? திருப்பி போடாச்சு பாருங்க. செம்ம வாசனை அடிக்குதானா. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், பலாப்பழம் ஃப்ளேவர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருப்பி எடுத்துடலாம். ஓகே. சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பணியாரத்தை சுட்டு எடுத்துட்டோம். வருங்க. சூப்பராக வந்துருக்குல்ல. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்கு பாரு. சூடாகுது பாருங்க. சூப்பராக இருக்கு. வாசனை செம. நான் வந்து நெய் ஊற்றினேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றினேன். 2வது ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஊற்றுனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி வாசனை அடிச்சிது. நெய் வாசனையா, நெய் வாசனை கேரா வர மாதிரி ஆயிடுச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் ஊற்றிட்டு 2வதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டேன். மொறு சத்தம் இதுதான். கேக்குது. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாகவே இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. நல்லா இருக்குது. நான் சக்கரைலாம் அரைச்சி போட்டேன் இல்லையா, 3/4 கப்பு சக்கரை எடுத்துருந்தேன். எனக்கு பயமாகவே இருந்தது, கரெக்டாக வருமா, அதிகமாக தித்தி போயிடுமா இல்லை கம்மியாகிடுமா சொல்லிட்டு. மெஷர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கரெக்டாக இருந்துருச்சு. இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்க. ஏன்னா இதில் நெய்யில் சுட்டதும் இருக்குது, எண்ணெயில் சுட்டதும் இருக்குது. ரெண்டுத்தையும் டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெய்யில் சுட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. அந்த ரவை போட்டோம்ல அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அது ஒரு மொறுமொறுன்னு வருது பாரு ரவை ஃப்ளேவர். அடுத்து வந்து எண்ணெயில் சுட்டது. எது என்ன? இது நெய்யில் சுட்டது எண்ணெயில் சுட்டது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாசனை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஆமாம். அது வந்து எக்ஸ்ட்ரா நெய்யோட ஃப்ளேவர் வருது, இதில் இல்லை. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது ரெண்டுமே. நான் ஒன்று சொல்லவா, அந்த தீச்சி போயிருக்கு பார்த்தியா கருப்பா, அது வந்து பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுங்க நீங்கள் பாருங்க, மொறு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரெலாம் சுட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி பணியாரம் சொல்லலாம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வெரைட்டி பணியாரம்லாம் இருக்குது இல்லையா. ஆமாம். ஏன்னா ஒரு வருஷத்தில் இந்த ஒரு டைம் தான் இந்த பணியார கல்லுக்கே நம்ம வேலை கொடுத்துருக்கோம். ஆமாம். இதுக்கப்புறம் ரெகுலராக அதை யூஸ் பண்ணலாம். தோசை மாவில் கேரட்டு இதெல்லாமே அரைச்சி போட்டு ஒரு பணியாரம் சொல்லுவாங்கப்பா. அது வந்து இட்லி மாதிரி இருக்கும். அங்கே புளிக்காத மாவில் போடுவாங்களே அதுவா? அது வந்து வாங்கிட்டு
பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கு. நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்பில் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்ருக்கோம். பலாப்பழத்தில் அதுவும் ஸோ சூப்பராக இருக்குது. அந்தந்த சீசன் வரும்போது அது இதில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துடணும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.